காவிரி நீர் விவகாரம் குறித்து தமிழ்நாடு முதல்வர் விஜயும் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமாரும் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி பெங்களூருவில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டுக்கு திறக்கப்பட வேண்டிய காவிரி நீர், மேகதாது அணை விவகாரம் ஆகியவை குறித்து இரு மாநில முதல்வர்களும் பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா தமிழக முதல்வர் செல்ல இருக்காங்க. நாங்கள் தான் ஆரம்பத்திலேருந்து என்ன சொன்னோம், அவங்க மேகதாது கட்டுறதா இருந்தாலும் நாங்கள் தமிழக அரசு ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அது நம்மளோட உரிமை, அதை விட்டு கொடுக்க மாட்டோம்னு அப்பையிலேருந்து சொல்லிட்டுருவோம். ஸோ அது சம்பந்தமா கட்ட விடாமல் இருக்கிறது ஆலோசனை கூட்டத்திற்கு முதல்வர் அவர்கள் செல்ல இருக்கிறார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடகாவுடன் முதல்வர் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல்வர் விஜய் கர்நாடகா சென்று அம்மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ள பேச்சுவார்த்தையில் பங்கேற்க இருப்பதாக அமைச்சர் வினோத் பேசியதை விமர்சித்துள்ளார். பேச்சுவார்த்தையில் முதல்வர் விஜய் பங்கேற்பது மிகவும் தவறான அணுகுமுறை என கூறியுள்ள அன்புமணி, மேகதாது அணையை தமிழகம் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டிவிக்கே பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை. அனைத்து கட்சிகளை அழைத்து பேசி அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று ஒருமனதாக தமிழக அரசு முடிவெடுக்க வேண்டும். அதனால தப்பி தவறி கூட கர்நாடகா கிட்ட மேகதாது சம்பந்தமா தமிழக அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது. இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதகமாக வரும். ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து மேகதாது நடுவர் மன்றம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதுவே தவறானது. ஆனால் ஒருபொழுதும் முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவுக்கு செல்லக்கூடாது, மேகதாது சம்பந்தமாக கர்நாடக அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. மேகதாது அணை குறித்து பேச தமிழ்நாடு முதல்வர் விஜய்க்கு கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் அழைப்பு விடுத்திருப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலர் பி.ஆர். பாண்டியன் கூறினார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் கர்நாடக முதல்வரின் அழைப்பை நிராகரிக்க வேண்டும் என்றும் முதல்வர் விஜய் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மேகதாட்டு அணை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வருகிற ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இதனை ஏற்று அக்கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக, பெங்களூர் செல்லவிருப்பதாக தமிழ்நாடு வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் அவர்கள் தஞ்சாவூரில் செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார். இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. 2013 உச்சநீதிமன்றம் சொன்ன அடிப்படையில் முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருடைய அழைப்பை ஜோசப் விஜய் அவர்கள் நிராகரிக்க வேண்டும். சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும்.